இப்போ நேத்து நடந்த கூத்துக்களை பார்ப்போம். மாண்புமிகு அருண்ராஜ் அவர்கள் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர் பேசியிருக்காரு. கோமாளித்தனமா இருக்கு உங்களோட பேச்சு என்று உங்களுக்கே தெரியுதா? சரியான தலைமை இருந்தா அனைத்து லெவல்ல இருக்கிற மருத்துவர்களும் சரி, ஊழியர்களும் சரி, செவிலியர்களும் சரி சிறப்பாக பணியாற்றுவாங்க. 60 வருஷங்கள் இல்லாத ஒரு சரியான தலைமை இப்ப தமிழகத்துக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த வருஷம் 2026 60 வருஷம் மைனஸ் பண்ணீங்கன்னா 1966 வரும். 1967 தான் அண்ணா அவர்கள் வந்து ஆட்சி பிடிக்கிறாரு, சிறப்பான ஆட்சி கொடுத்தாருன்றது விஜய் சொன்னதே இருக்கு. 1977 எம்ஜிஆர் ஆட்சி பிடிக்கிறாரு. அப்போ இந்த 60 ஆண்டு கால நல்ல தலைவர்கள் இல்லையா தமிழ்நாட்டுல? சரி, நல்ல தலைவர் அண்ணாவோட ஆட்சியை திரும்ப கொண்டு வரணும், எம்ஜிஆரோட ஆட்சி கொண்டு வருவது சொன்னது யாரு? உங்க விஜய். நான் வர எலெக்ஷனுக்காக உங்களோட பிரச்சார வாகனத்துல அண்ணாவையும் எம்ஜிஆர் ஒட்டினா ஓட்டு கேட்டீங்கன்றது அருண்ராஜ் அவர்களே உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு சின்ன பேசிக்ஸ் கூட தெரியாம நீங்க எல்லாம் பேட்டி தரது உங்களுக்கே கேலி கூத்தா இல்லையா? நீ எல்லாம் ஐஆர்எஸ் எப்படி ஆனது மிகப்பெரிய கேள்வி இருக்கு. சரி, இவர் தான் இப்படி இருக்காருன்றத பார்த்தா அவன் ஆது வருஷம் ஒரு கல்லூரி நிகழ்ச்சிக்கு போயிருக்காரு. எனக்கு செஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நான் செஸ் விளையாடுவேன். விஜய் எதனா பண்ணாருன்னா நானும் அதை பண்ணிருப்பேன். நீ ஒரு செஸ் பிளேயர்னு சொன்னே அங்க எதிர இருக்கிற குழந்தைங்க எல்லாம் உண்மை நினைச்சு தட்டுறாங்க. அப்படியே அடுத்து தள்ளிட்டாலும் நீங்க பாஸ்கெட் பால் ஃபெடரேஷனோட பிரசிடென்ட். உங்களுக்கு முதல் பாஸ்கெட் பாலே விளையாட தெரியுமா இல்லையானதே தெரியல. 4 வாட்டி போடுறேன், கோலே விழல. என்ன நீ பாஸ்கெட் பால் பிளேயர் ஆகுங்க? அதே மாதிரி தான் விஜய் வந்து செஸ் கொண்டு வந்தாரு. உங்களுக்கு அந்த காயின்ஸோட பேர் தெரியுதா? இவர் ஒரு இத வந்து ஃபைட் பண்ண, என் மம்மி ஆட அவர் ஒரு ஃபைட் பண்ண, நானும் எங்க அண்ணன் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும். சுத்தமா ஒண்ணுமே தெரியல. எதுக்கு நடிக்கிறீங்க? மக்கள் எதுக்கு ஏமாத்துறீங்க? இந்த ஜோக்கர் பாலிடிக்ஸை விடுங்க.